முருகன் பள்ளியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பிச்ச உடனே கொள்கை பாடல் போட்டாங்களா? பாக்குள்ளே நமக்கு ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் வந்ததே இல்லையா? பாக்குள்ளே நம்மளால முடியும், நம்ம சயின்ஸ் துறையில மிக பெரிய இடத்துக்கு போகலாம், கிராமத்தில் பிறந்துட்டோம், அதனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் அகன்று நம்ம இந்த கொள்கை பாடல் பார்க்கும்போதே நல்லா இருந்ததா இல்லையா? அதே விஏஎஃப்ஐலேருந்து இந்த தோழர் ஒருத்தர் குறிக்கோள் இருக்க வேண்டும், படிக்கிறதுல கூட குறிக்கோள் இருக்க வேண்டும், குறிக்கோளோடு நின்று விடக்கூடாது, முயற்சி செய்ய வேண்டும்ங்கிற கருத்தெல்லாம் சொன்னாங்க. செய்வீங்களா? சீனாவை அடிக்கடி உதாரணம் கொடுத்தார். சீனாவில் குடிசை தொழிலாக மாணவர்கள் கூட என்ன பண்றாங்க, இதே மாதிரி சர்க்யூட் செய்யறாங்க. நம்ம நாட்டில் அதே மாதிரி செய்யறது இல்லை, அதனால தான் தொழில் புரட்சி ஏற்படல அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் இதை போல கிராமப்புறங்களை தேர்ந்தெடுத்து மாணவர்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்னு சொன்னாங்க. இதை பயன்படுத்தணும். நீங்கள் இதே ஆசிரியர்கிட்ட, சயின்ஸ் ஆசிரியர்கிட்ட இருக்கும் 4 பேர், ஒரு ஆள் தனியாக போகக்கூடாது, 4 பேர் சேர்ந்து போயிட்டு அதை பயன்படுத்தணும். சந்தேகம் இருந்ததுன்னா சார்ட்ட கேட்கணும். ஓகேவா? அடுத்தது ஜப்பானை பற்றி சொன்னார் இல்லையா? ஜப்பான்லையும் தொழில்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு. நோக்கியோ கம்பெனி அப்படிங்கிறது ஜப்பான் கம்பெனி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நோக்கியோ அப்போ நம்ம செல்போன் யூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த வேர்ல்டு வார் அப்போ நோக்கியோ என்ற ஒரு கிராம பகுதியை அழிந்து விட்டதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கேட்டுதான், என்னம்மா நம்ம ஊர் நோக்கியம் சொல்றாது, என்ன வரைபடத்திலே இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களா, இதே மாதிரி இந்த வேர்ல்டு வார்ல அழிஞ்சு போச்சு, அதனால வேண்டி நீ என்ன பண்ணும் அப்படின்னா, நீ பெரியவன் ஆனவொடனே இதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு, அறிவியல் கண்டுபிடிப்பு வழியாகத்தான் நம்ம ஊர் பேரை எல்லாருமே உச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க அம்மா சொன்னதாகவும், அதற்கு பின்னால் அவர் அந்த நோக்கியா என்ற செல்போனை கண்டுபிடித்ததாகவும் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மெசேஜ் படித்து பார்த்தோன்னா எனக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மாணவன் நோக்கியா என்ற அந்த பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிச்சாங்க. ஏன் நம்மளால முடியுமா முடியாத நம்மளால? எனவே இதை வைத்து உங்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிறுவனத்திற்கு எங்களுடைய பள்ளியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.